மேம், ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை அப்படின்ற ஒரு வாதம் இதில் வைக்கப்படுது. ஏன்னா எந்த ஆட்சி இருந்தாலுமே போலீஸ் துறைக்கு அதீத அதிகாரம் கொடுக்கப்படுது. ரெண்டாவது, போலீஸ் துறை என்பது முதல்வர் கீழே வரதுனால அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் எந்த ஒரு பயமே இல்லாம கீழே வரைக்கும் அவங்க அதிகார போக்க காட்டுறாங்க. அதோட வெளிப்பாடை தான் தொடர்ந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. ஏன்னா போன ஆட்சியிலேயே சாத்தான்குளம் பார்த்தோம், அப்புறம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்தில் கூட துப்பாக்கி சூட்டெல்லாம் பார்த்தோம். அதை எதிர்த்து தான் இப்போ உங்க ஆட்சிக்கு வந்தாங்க, இவங்க ஆட்சியில் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஆட்சி மாறினாலும் காட்சி மாறல அப்படின்னு பார்க்கும்போது காவல்துறையில என்னெல்லாம் மாற்றம் கொண்டு வரணும்? ஏன்னா இப்ப புதுசா ஒருத்தர் காவல்துறைக்கு வராரு அப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் அந்த மதிக்கக்கூடிய ப்ரொஃபஷனா தான் இருந்தது. ஆனா இப்ப மக்கள் பயப்படக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனா மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும்னு பாக்குறீங்க காவல்துறையில? அதாவது அதை பற்றி நிறைய பேசலாம். 2 விஷயங்களை பற்றி மட்டும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒன்று, இப்போ கடைசியாக ஒரு பல்பீர் சிங்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயினி ஐபிஎஸ் ஆஃபீஸர் பல்ல உடைச்ச அந்த வழக்குலையும் அதுக்கப்புறம் கூட பார்க்கும்போது ஒரு காவல் நிலையத்திலையும் போயிட்டு உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு டெசிஷன், ஒரு தீர்ப்பை சொல்லி அந்த தீர்ப்பை எல்லா இடத்துலையும் நடைமுறைப்படுத்தணும், சிசிடிவி கேமராஸ் இருக்கணும். முதல்ல கொஞ்சமாவது நேர்மை இருந்துச்சுன்னா இப்போ இருக்க அரசினுடைய தலைமை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஆயிரக்கணக்கான காவல் நிலையங்கள்லையும் 13 இடங்களில் சிசிடிவி கேமரா ஒர்க் பண்ணணும். அது 3 மந்த்ஸுக்கு 6 மந்த்ஸுக்கு இருக்கணும். அதனுடைய பேக்கப்னு சொல்கிறாங்க, அதை செய்யணும். அப்படி செஞ்சாங்கன்னா இவங்க கொஞ்சம் நேர்மையாக இருக்காங்கன்னு அர்த்தம். இதை ஒன்று செய்யணும். ரெண்டாவது, ஏற்கனவே பிரகாஷ் சிங்ன்ற ஒரு உச்சநீதிமன்ற வழக்கில் எதெல்லாம் காவல்துறையில் செய்ய வேண்டிய சீர்திருத்தம்னு அதை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. இது வரைக்கும் காவல்துறையில் இருக்க ஒரு கமிஷன் ஒன்று போட்டிருக்காங்க, போலீஸ் கமிஷன் ஆஃப் தமிழ்நாடு ஒன்று இருக்குது. அதுக்கு ஒரு உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியும் தலைவராக இருக்காங்க. அவங்க இந்த மாற்றங்களை கொண்டு வரணும். அதிகமான வேலை நேரம், அதிகமான வேலைப்பளு, அங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரம், மேலே இருக்கவங்க கீழே இருக்கவங்க மனிதர்களாகவே பார்க்காம இருக்கிறது, ஒரு காவல்துறையில் இருக்கவங்களாம் தற்கொலை பண்ணிக்கிறது, அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் போன்ற அவர்களை ஒரு மனிதத்துவத்துடன் நடைமுறைப்படுத்துறதும், அவர்கள் மனித தன்மை இல்லாமல் நடந்து கொண்டால் மிக கடுமையாக அவர்களுக்கு தண்டனையும் துறை ரீதியான நடவடிக்கைகளையும் எடுத்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள முடிக்கிறதுங்கிறதும் பண்ணணும். இருக்கக்கூடிய அரசும் அரசு தலைமைகளும் இதை பண்ணணும். உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்களை பண்ணாமல் இருந்தாங்கன்னா அந்த அரசின் மீது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடலாம் அப்படின்னு இருக்கு. அந்த விஷயங்களெல்லாம் எடுத்து இப்போ பண்ண ஆரம்பிக்கணும்.